1667 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் முதன்முறையாக வாக்கிய பஞ்சாங்கம் ராமலிங்க முனிவரால் வெளியிடப்பட்டது. 1916 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் முதன்முறையாக வெசாக் பண்டிகை அங்குள்ள சிங்கள மக்களால் கொண்டாடப்பட்டது. 1932 ஆண்டு பம்பாயில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே இடம்பெற்ற கலவரத்தில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். 2006 ஆண்டு தமிழ்நாட்டில் அனைத்து சாதியினரும் கோயில்களில் அர்ச்சகராக தகுதியுடையவராக அறிவிக்க மு. கருணாநிதி தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்டது. 1811 ஆண்டு ஸ்பெயின், போர்த்துகல் மற்றும் பிரித்தானியா இணைந்த கூட்டுப்படைகள் பிரெஞ்சு படைகளை ஆல்புவேரா என்ற இடத்தில் இடம்பெற்ற போரில் தோற்கடித்தன. 1830 ஆண்டு பிரெஞ்சு கணிதவியலாளரும் இயற்பியலாளருமான யோசப் ஃபியூரியே காலமானார். 1920 ஆண்டு ரோமில் ஜோன் ஆஃப் ஆர்க் திருத்தந்தை 15ஆம் பெனடிக்டினால் புனிதப்படுத்தப்பட்டார். 1960 ஆண்டு கலிபோர்னியாவில் ஹியூஸ் ஆய்வுக்கூடத்தில் தியோடர் மாய்மன் முதலாவது லேசர் ஒளிக்கதிரை இயக்கினார். 1966 ஆண்டு சீனாவின் கலாச்சார புரட்சியின் ஆரம்பத்தை சீன கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்தது. 1967 ஆண்டு ஜெருசலேம் நகரம் இஸ்ரேலின் வசம் வந்தது. 1975 ஆண்டு ஜூன்கோ டவே எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதற் பெண் ஆனார்.